ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, அதாவது ஃபங்கி சைடில் ஜோல் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜோல் குரூப்பு என்னென்ன வகையான நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யும் நம்மளுடைய பயிர்களில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான நோய்களை வந்து சரி பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபெனகனசோல், டிபுகனசோல், எஃபாக்சிகனசோல், எக்ஸகனசோல், ப்ரோபிகனசோல், ஃபென்பிகனசோல், ஃப்ளிகுண்டனசோல், இந்த மாதிரி வந்து ஜோல் வகையான ஃபங்கிசைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கிசைட்ஸுங்களா, சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுது. டைஃபெனகனசோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது ஆப்பிள், பேடி, சில்லி இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இது என்ன வகையான நோயை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி மெடியூ, ஆந்த்ரக்னோஸ், அதாவது ஆப்பிளில் ஸ்கேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கு டைஃபெனகனசோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதே டியூபுகனசோல் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பவுல்ட்ரி மெடிக்கு, ஃப்ரூட் ராட்டு, சில்லியில் வரக்கூடிய ஃப்ரூட் ராட்டு வரும். ஸோ அதே மாதிரி லீவ் ஸ்பாட்டுக்கு, பாட் பிளைட் டிசீஸ், சோயாபீனில் வரக்கூடிய பாட் பிளைட் டிசீஸ்க்கு, ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குக்கர் பிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ட்ரை அந்த மாதிரி டிசீஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் பீன், கார்லிக்கு, கிரேப்பு இந்த மாதிரி டிசீஸில் வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிபுகனசோல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கல, அது இது வந்து பார்த்திங்கன்னா எஃபாக்சிகனசோல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஃபங்கிசைடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோயை வந்து வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது எந்த மாதிரியான ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ்னுடைய வரக்கூடிய நோய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது எந்தெந்த கிராப்பில் வந்து வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீரியல்ஸில் கிரேப்ஸு, பனானா, காஃபி இந்த மாதிரி இருக்கக்கூடியது, வீட்டு, இதில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, வரக்கூடிய நோயை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹிபிட் பண்ணி ஹரஸ் பண்ணி அந்த நோயை மறுபடியும் வளர விடாமல் பாதுகாத்து வச்சுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பனானாவில் வரக்கூடிய பிளாக் சிக்கோட்டக்கா லீவ் ஸ்பாட்டு, எல்லோ சிக்கோட்டக்கா லீவ் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு 2 வகையான லீவ் ஸ்பாட் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த எஃபாக்சிகனசோல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி ரஸ்ட் வந்து மேஜர் டிசீஸ். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்லி, ஓட்டு, வீட்டு, ஸோ இந்த மாதிரி பயிர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், லீவ் ஸ்பாட் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான லீவ் ஸ்பாட்டு, அது மட்டும் இல்லாமல் ரஸ்ட்டு, எல்லோ ஸ்பாட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபிகனசோல். ஸோ ப்ரோபிகனசோல் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிளைட்ஸுக்கு சம்மந்தப்பட்டது, லீவ் ஸ்பாட்டு, கெர்னல் பண்ட்டு, ப்ரௌன் ரஸ்ட்டு, பிளாக் ரஸ்ட்டு, எல்லோ ரஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையான ரஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபிகனசோல் கொடுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோங்க இல்லைங்களா, வாழையில் வரக்கூடிய டிக்கா லீவ் ஸ்பாட்டு, அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஸோ இது கொடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸகனசோல். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டிக்கா லீவ் ஸ்பாட்டு, கிரவுண்ட்நட்டில் ஏற்படக்கூடிய டிக்கா லீவ் ஸ்பாட்டு, பவுல்ட்ரி மெடியூ, அதுக்கப்புறம் ஷீத் பிளைட், ரைஸில் வரக்கூடிய ஷீத் பிளைட்டுன்ற ஒரு நோய் வரும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கலாம். ஆப்பிளில் வந்து ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும், ஆப்பிள் ஸ்கேப்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு மேஜர் டிசீஸ் தான். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்டலைகள், காயலைகள், இலைப்புள்ளி நோய், அதுக்கப்புறம் வந்து சாம்பல் நோய், ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜோல் குரூப் அனைத்தும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் வரும், அதனுடைய அளவுகள் வந்து வேரியேஷன். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஃபார்மாக இருந்தாக்கில் 2 கிராம் வந்து கொடுக்கலாம் 1.5லேருந்து 2 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். லிக்விட் ஃபார்முலேஷனில் இருந்தால் 1 ml வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்து அந்த டோசேஜ் வந்து வேரியேஷன் வரும். பர் லிட்டர்னுடைய டோசேஜ் வந்து அளவு வந்து மாறும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ml வந்து போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா அதுவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது கூட வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டைசிம், மேங்கோசோப்,
அப்படி இல்லைனாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சிஓசி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் ரூட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரூட்டில் வரக்கூடிய டேமிக் அப் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? இந்த ஜோல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.